இன்றைக்கி ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து சீட் போடுவேன். ஃபைனலாக இது வந்து அண்டர் 10K வந்து எங்கே கிடச்சதுன்னா என்ன பண்ணுது முன்னாடி தாங்க பண்ணுது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ அம்மா வீட்டில் இருக்கேன். நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு வந்ததுனால இங்கே இருக்கேன். அண்டு இன்றைக்கி வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் போகணும். வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்டோர் விசிட் கேம்பெயின் ப்ரொமோஷன்லாம் பண்ணணும்னு ஆசை. ஸோ ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே வச்சேன் நமக்கு எப்போ வரும்னு. இன்றைக்கி ஃபைனலாக நான் அதை பண்ண போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அண்ட் அட் த சேம் டைம் நர்வஸாகவும் இருக்குது. ஸோ இது வந்து இந்த வீக்குள்ளேயே வந்து பப்ளிஷும் பண்ணணும். ஏன்னா தீபாவளி டைம்னால வந்து உடனே பண்ண சொல்லி வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பண்ணலாமா வேணாமா அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு வந்து ஸ்டோர் விசிட்லாம் வந்து யாரை கூட்டிகிட்டு போய் பண்ணுறது ரொம்ப பெரிய டாஸ்க்கு. பட் ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போ வரும் அப்படின்றதுலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போவே போய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி என்னால் பண்ண முடியுமான்ற டவுட் இருக்குது. பண்ணி பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அண்ட் இங்கே எக்கச்சக்கமான காம்போ ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. 80,000க்கு ஒர்த்தான 210 ஏசி வாங்கினா அது கூடவே 16,000க்கு ஒர்த்தான ஒரு இல்லை நான் கீழே உட்காந்து திறக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஷூட்டை முடிச்சுட்டு வந்துட்டேன். பட் அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு தெரியல. அண்ட் யாருன்னு வேறு அழுகுறான்னு சொல்லிட்டு அம்மா கால் பண்ணிட்டாங்க. நான் அவசரமாக போயிட்டுருக்கோம். கரெக்டாக மழை வேறு வந்துருச்சு. ஹலோ. ஸோ நான் இந்த vlog வந்து வேறு மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் இன்னமும் சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக ஏதோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா யாழனுக்கு இப்போ தான் வேக்சின் போட்டுட்டு மலபார் போயிட்டுருக்கோம். ஸோ நான் வந்து சீட் போடுவேன். இது முன்னாடி நான் ஒரு vlogல சொல்லியிருந்தேன். அப்போ வந்து ஜிஆர்டியில் போட்டிருந்தோம். இப்போ வந்து மலபாரில். பட் நான் போடல, அம்மா போட்டிருக்காங்க. நானும் போட்டிருக்கேன். எந்த நெக்ஸ்ட் மந்த்து தான் முடியுது. ஸோ அம்மா அது வந்து முடிஞ்சிச்சு. அது வாங்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம. ஸோ அம்மா செயின் வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தாங்க. நகை வாங்குறது தான் நானும் எங்கள் அம்மாவும் தான் போவோம் எப்போவுமே. ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு எங்கள் 2 பேருக்கும் கொஞ்சம் டிஸ்கஸ்லாம் பண்ணி பண்ணுறது பிடிக்கும். அதனால நானும் கிளம்பிடுவேன். அண்ட் நானும் ஒரு சில கம்மல்லாம் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நமக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்து முடியுது சீட்டு. ஆனால் டிசம்பரில் தான் வாங்க முடியும். ஸோ மலபாரில் வந்து 1 மந்த் வந்து டிலே பண்ணி தான் நம்மளால் வாங்க முடியும். ஸோ அதனால் நானும் சும்மா ஒரு சிலர்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக மலபாரில் வந்து கலெக்ஷன் நல்லாயிருக்கு. ஜிஆர்டியில் சிட் ஸ்கீம் நல்லாயிருக்கும். பட் கலெக்ஷன் அவ்வளோவா இருக்காது. நீங்கள் கலெக்ஷன் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா மலபார் போகலாம். பட் இங்கே 14% வரைக்கும் தான் வந்து வேஸ்டேஜ் வந்து நம்மளால் கிளைம் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் எடுக்கிற நகைக்கு 18% வருதுன்னா 14% லெஸ் பண்ணிவிட்டு மீதி 4% நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கலெக்ஷன் வைஸ் உங்களுக்கு பிடிக்கணும், கலெக்ஷன் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மலபாரில் போகலாம். இல்லை எனக்கு வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான், நான் எந்த நகையாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிப்பேன் அப்படின்னா நீங்கள் ஜிஆர்டியில் போடுறதே பெஸ்ட்டு. அண்ட் ஜிஆர்டியில் வந்து 2 ஸ்கீம் இருக்குது. இப்போ அகெயின் மாற்றிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு போடுங்க. ஓகே, பேக் ஸ்டோரி பிஹைண்ட் திஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் வந்து வாங்கினேன். இன்னும் எதுவுமே அரேஞ்ச் பண்ண ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. சும்மா மேலே மட்டும் போய் வச்சு ஒரு ஃபோட்டோ ஒன்று இன்ஸ்டாவில் போட்டிருப்பேன். ஸோ அதுக்காக எடுத்தது குயிக்காக. சரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எடுத்தது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வருது. இது வந்து நான் ஆக்சுவலாக எப்போ பிளான் பண்ணேன் அப்படின்னா நியூ இயருக்கு தான் பிளான் பண்ணேன். ஸோ நியூ இயருக்கு இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரூமாக மாற்றணும் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு ஹால், அப்புறம் கிச்சன், அப்புறம் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு இப்போ வந்து உடனே தேவைப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அதனால் இதை வாங்கியாச்சு.
ஒரு அமௌண்ட் வந்து ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் பெண்டிங் அமௌண்ட், ஒரு 2 இயர்ஸ் கிட்டத்தட்ட பெண்டிங்காக இருந்தது. ஒரு இதுலேருந்து வர வேண்டியது. அவனும் ரொம்ப நாளாக அவங்ககிட்ட சண்டை போட்டு கடைசி ஒரு 2 மாதமாக பயங்கரமாக சண்டை போட்டு எப்படியோ வந்து அந்த அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வாங்கினது வந்து இதுதான். இது ரொம்ப நாள் ஆசை எனக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஃபர்னிச்சர் கடையில் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கார்பெண்டர்ஸ் கிட்டலாம் விசாரிக்கும் போது 15 வரும் அப்படின்னு சொன்னாங்க. 15 to 16 அந்த மாதிரி வரும்னு சொன்னாங்க. அண்ட் ஐக்கியா தான் எல்லாருக்குமே இந்த மாதிரி செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ்னால் ஞாபகம் வரும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐக்கியாவில் வாங்குற பொருள் வந்து ஃபர்னிச்சராக இந்த மாதிரி வுட் ஐட்டம்லாம் வாங்குறதுனா வந்து இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் மணி. ஏன்னா ஐக்கியாவில் இருக்கிறது வுட்டே கிடையாது. ஆக்சுவலாக நான் ஒரு வாட்டி போய் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. மேலே மட்டும்தான் அந்த ப்ளைவுட் இருக்கும், உள்ளே ஃபுல்லாக வந்து இந்த தூள் இருக்கும், அந்த மரத்தூள், அதை வச்சு ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங். அண்ட் பிஃபோர் மேரேஜே ஒருத்தவங்க சொன்னாங்க ஐக்கியாவில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு. ஸோ அதனால ஐக்கியா போகக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன். அண்ட் ஐக்கியாவில் அந்த ப்ராடக்ட்டுக்குமே வந்து வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இங்கே சென்னையில் ஐக்கியா இல்லை. ஸோ நம்ம வந்து பெங்களூர்லேருந்து ஆர்டர் போட்டு நம்ம தான் வந்து ஷிப்பிங்லாம் பார்த்துக்கணும். ஸோ அதனால் அது பெரிய தலைவலி. அண்ட் ஆல்சோ குவாலிட்டியும் நல்லா இல்லை. அதனால் ரொம்ப தேடினேன். கடைசியில் வந்து ஸ்டூடியோ குக்னு ஒரு வெப்சைட் இருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப காஸ்ட்லி. எல்லா இடத்துலையுமே 13K 15K 18K அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலாக இது வந்து அண்டர் 10Kக்குள்ளே வந்து எங்கே கிடச்சதுன்னா வேக் ஃபிட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட். ஸோ இது வந்து ஒரு வேக் ஃபிட்டில் தான் வந்து பெட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வைப்பாங்க. ஸோ அங்கே தான் வந்து இதை வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 9600. அண்ட் கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. ஸோ கிரெடிட் கார்டு ஆஃபர், டெபிட் கார்டு ஆஃபர்லாம் இருக்குது. நான் யூஸ்வலாக கிரெடிட் கார்டு யூஸே பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கிரெடிட் கார்டு இருக்குது, அது ஆஃபர் வந்துச்சு. அது கூட பெருசாக ஆஃபரில் இல்லை, ஒரு 1000 ரூபாய் நமக்கு கம்மியாச்சு. ஸோ 8600 கிட்ட நான் வந்து இதை வாங்கினேன். இட்ஸ் அ பிக் டீல் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அண்ட் குவாலிட்டியும் பரவாயில்ல. இது வந்து கார்பெண்டரே வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இது வரும்போது நாங்கள் வீட்டில் இல்லை. ஸோ பக்கத்து வீட்டில் வச்சு அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 2 days முன்னாடி ஆர்டர் போடுறோம்னா இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அவங்களே வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே மூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை தான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். இது ஒரு மேஜர் அப்டேட் எனக்கு. எனக்கு வந்து செம்ம மெஸ்ஸியாக இருக்குது வீடு. அதனால் இதை வாங்கணும்னு நினச்சேன். பட் ஐ பிளான்டு ஃபார் டிசம்பர் எண்ட். பட் இவ்வளோ சீக்கிரம் இது வந்து அமையும் அப்படின்னு நினைக்கல. இந்த விளாகில் வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். பட் இதுதான் இப்போ மெயின் ஆயிடுச்சு. கிச்சன் ஆர்கனைசேஷன் இதுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் பண்ண போகிறேன். இன்றைக்கி மேபி நாளைக்குள்ளே பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம இப்போ வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். நான் டீட்டெயில்டாக அரேஞ்ச் பண்ணுறது காமிக்கல. ஃபஸ்ட்டு நான் என்னென்னு பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ஓவராலாக வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு லுக் வைஸ். ஸோ இந்த ரூம் பார்த்தாலே தெரியும், பயங்கர மெஸ்ஸியாக இருந்தது. அண்ட் யாழன் பிறந்ததுக்கப்புறம் நான் அம்மா வீடு இங்கேன்னு மாற்றி இருக்கிறதுனால எல்லாத்தையும் அங்கங்கே அப்படி அப்படியே வச்சுட்டு போயிடுவேன். அண்ட் நிறைய பிராண்ட் சென்ட் பண்ண பேக்கேஜ் எல்லாமும் அப்படி அப்படியே இருந்துச்சு. ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு கட்டணும்னு தான் நான் வந்து இதை வாங்கினதே. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக 2 ட்ரார்ஸ் ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4 ட்ரார்ஸ் வந்து நீளமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நல்ல எனக்கு என்னோடய ப்ரைஸுக்கு வந்து அமைஞ்சுது. ஸோ அதனால் வந்து இதுவே வாங்கிட்டேன். குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. ஓகே, நமக்கு வந்து இது ரொம்ப லைட் யூஸ் தானே, அதனால் அதுக்கு வந்து இது ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ இதை அசம்பிள் பண்ணவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டு அங்கங்கே கொஞ்சம் அழுக்கலாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு தொடச்சி எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு சிலது போச்சு, ஒரு சிலது போகல. சரி பரவாயில்லன்னு விட்டாச்சு. ஸோ போன வரைக்கும் எல்லாத்தையும் தொடச்சிட்டு நான் வந்து அரேஞ்ச் பண்ணேன். ஸோ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது வந்து நியூஸ் பேப்பர் தான். ஸோ கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வைக்கும் போது நியூஸ் பேப்பர் வச்சு அது மேலே வச்சோன்னா லீக் ஆனாலும் பேப்பர் மேலே தான் நிறைய லீக் ஆகும். உட்டில் பட்டாலும் பெருசாக டேமேஜ் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால நியூஸ் பேப்பர் போட்டுக்கிட்டேன். என்கிட்ட நியூஸ் பேப்பர் ஆக்சுவலாக இல்லை, ஏதோ A4 ஷீட் இருந்தது யூஸ் பண்ணது. ஸோ அதை வச்சு ஃபஸ்ட் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்து ஸ்கின் கேர் தான் எனக்கு நிறைய இருக்கும். ஸோ நான் நிறைய ட்ரை பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை அடிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ரேக் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அடிக்கிட்டேன். மேக்கப் ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு ஃபுல் ரேக் ஒதுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் நிறைய யூஸ் பண்ணாத லிப்ஸ்டிக் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு நிறைய டீக்ளட்டர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் வந்து வச்சுக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ இப்போ நான் பெருசாக லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த ஷூட்ஸ்க்கெலாம் தேவையானது அந்த மாதிரி மட்டும் நான் வந்து வச்சுக்கிட்டேன்.
வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு அவரோட பர்த்டேக்கு நான் கிஃப்ட் பண்ணேன். ஸோ யாழன் பிறந்ததுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால. ஸோ எஸ், இதுதான் வந்து ஓவராலாக நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் ஃபைனலாக எல்லாத்தையுமே காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக எம்டி பண்ணிட்டேன். இதை வந்து நான் அம்மா வீட்டில் கொடுக்க போகிறேன். அதுக்கு பதிலாக இங்கே நான் வேறு ஒரு மிரர் பிளான் பண்ணியிருக்கேன். மேபி அது வந்து நவம்பர் 2க்குள்ளே வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஓவரால் லுக். இப்போ நான் வந்து உள்ளே என்னென்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்றது காட்டுறேன். ஒரு சிலது கொஞ்சம் மெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ட்ராக்கில் இதில் வந்து ஸ்கின் கேர் நான் யூஸ் பண்ணுறது, ட்ரை பண்ணது எல்லாமே இதில் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸ், வாட்ச்சு, பர்ஃப்யூம், அதுக்கப்புறம் கூலர்ஸு, அது எல்லாமே இதில் வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மேக்கப் தான். ஸோ மேக்கப் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பியூட்டி பிளெண்டருக்குலாம் வந்து பழைய டப்பா ஒன்று இருந்துச்சு வீட்டில், கார்ட்போர்ட் பாக்ஸ், அதை போட்டே வந்து பிளெண்டர்லாம் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வர 2 செக்ஷன் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஏன்னா இதை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணாலும் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக தான் இருந்துச்சு. என்னென்னா ஹேர் கேர், என்னோடய டூல்ஸ்லாம் இருக்கும், அதில் இருக்க ஒயர்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அது ஒன்றுமே பண்ண முடியல. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸ், பேக்கப் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் கிவ் அவேக்கு வச்சுருக்க ப்ராடக்ட் எல்லாமே அப்படியே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுவும் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது. இது நான் வந்து க்ளீன் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் ட்ராக்கில் என்னோடய ஜுவல்லரி, இதுதான் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எஸ், மேஜர் கிச்சன் அப்டேட். இதுதான் வந்து நான் மைண்டில் ரொம்ப நாளாக வச்சு அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ நான் நினச்சதில் ஒரு 70% வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய வந்து தேவையான பொருள் தான் எனக்கு இருந்துச்சு. என்னோடய ஆயில் டிஸ்பென்சர் உடஞ்சி போச்சு, ஸோ அது வாங்கியிருந்தேன். அண்ட் உப்பு ஜாடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக இருந்துச்சு. ஸோ எனக்கு குட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லி இது வந்து 2 வாங்கியிருந்தேன். ஸோ ஒன்றுத்தில் வந்து தூளுப்பு, ஒன்றுத்தில் கல்லுப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு. அண்ட் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணும்போது தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் ஆல்சோ ரொம்ப நாளாக இந்த கேனிஸ்டர் வாங்கணும்னு ஆசை. அதுவும் காஃபி, டீ, சுகர் 3த்துக்கும் தனியாக வாங்கணும்னு ஆசை. இது வந்து ஏர்டைட் கண்டெய்னர். இது நான் ஆல்ரெடி ஆர்டர் போட்டு வந்தது வந்து கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணி அதே கேனிஸ்டர் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து மெட்டல் கேனிஸ்டர், மேலே வந்து வுட்டில் வந்து லிட் வரும். ஸோ வாங்கின பொருளெல்லாம் உடனே அரேஞ்ச் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டை வந்து வாஷ் பண்ணி வைக்க சொல்லிட்டேன். அவங்க வாஷ் பண்ணி வச்ச உடனே நான் போய் கிச்சனை ஃபஸ்ட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். கவுண்டர் டாப் மட்டும் தான் அரேஞ்ச் பண்ண போகிறேன் இப்போ அப்படிங்கிறதுனால முன்னாடியே எல்லாத்தையும் வந்து ஷெல்ஃபெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கவுண்டர் டாப் மட்டும்தான் பெண்டிங். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் சோப் போட்டு. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் பிசுன்னு இல்லாமல் இருக்கும். நான் ஃபஸ்ட்டெல்லாம் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சோப் போட்டு வாஷ் பண்ணிவிடுவேன். பட் இப்போ டைமே கிடைக்கிறதில்ல. ஸோ இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு டைம் கிடைச்சதுனால ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஆயில் டிஸ்பென்சர் ஏன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஒயிட் கலர் லிட் வச்சுருக்கு இல்லையா, அது வந்து ஆட்டோமேட்டிக் லிட்டோடு வருது. ஸோ நம்ம சாய்ச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும், அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் இது ஒரு 650 ml. ஸோ டெய்லி யூஸ்க்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து சின்னது கிடைக்கல, இதுதான் நல்ல ரேட்டிங்கில் இருந்துச்சு. இது வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியான பாட்டில். இது வந்து நம்ம தோசைக்கு, சப்பாத்திக்கெலாம் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. ஒரு வாட்டியும் ஸ்பூனில் வந்து எடுத்து வைக்க வேண்டாம். அண்ட் அதுக்கப்புறம் மெயின் திங் வந்து இந்த நெய்யோட ஜாடி.
ஸோ இது வந்து நான் எப்போவுமே நெய் பாட்டில் வாங்கினேன் அப்படின்னா பிளாஸ்டிக் பாட்டிலில் வாங்குறதோடு அப்படியே வச்சுருவேன். ஸோ அது இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டீலில் வந்து வாங்கிட்டேன். இது வந்து ஸ்பூன் வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பூனும் அதிலேயே வருது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டியும் ஸ்பூனை வந்து உள்ளே போட்டுட்டு தேடிட்டு இருக்க வேண்டாம். ஸோ அதனால இது வாங்கியிருந்தேன். அண்ட் கட்லரி ஹோல்டர் அண்ட் ஸ்பேச்சுலா ஹோல்டர் ரெண்டுமே வாங்கியிருந்தேன். பழசு வந்து நான் ஏதோ ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து மாறியாச்சு. நான் என்ன தான் கிச்சனை நீட்டாக வச்சுக்கிட்டாலும் இந்த சிங்க் ஏரியா மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலான்னு இந்த ஒரு ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இப்படி தான் கிச்சன் இப்போ இருக்குது. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் எல்லா ஒர்க்கையும் முடிக்கிறதுக்கு நைட் ஆகிடுச்சு. ஸோ டின்னர் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. இப்படி ஒரு அரேஞ்ச்டு கிச்சனில் உட்காந்து சமைக்கிறது வந்து ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஸோ தோசை தான் ஊற்றியிருந்தேன். ஸோ அந்த ஆயில் டிஸ்பென்சர்லாம் யூஸ் பண்ணி தோசை ஊற்றுறது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இது எதுக்கும் எக்ஸைட் ஆகும். பட் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் எக்ஸைட் ஆகிறது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் இதுதான் வந்து பியூட்டி ஆஃப் அடல்ட்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் டின்னர் முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தான் போவேன். எப்போவுமே இந்த ஒரு பழக்கம் இருக்குது எனக்கு. எப்போவுமே நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனை லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு போயிடுவேன். அண்ட் சிங்கில் முடிஞ்ச அளவுக்கு பாத்திரம் வச்சுக்க மாட்டோம். ஒரு வேளை ரொம்ப டயர்டாக இருந்தோன்னா அப்போ மட்டும் பாத்திரம் இருக்கும், மறுநாள் வாஷ் பண்ணிக்கலான்னு வச்சுட்டு போயிடுவோம். ஸோ எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லெட் மீ நோ இன் த காமெண்ட் செக்ஷன். இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். பாய்.